ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டு பொரிச்ச கூட்டு, வாழைத்தண்டு பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாங்க. ஏன்னா இது சேர்த்து நம்ம சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு சாதத்துக்கு செஞ்சேன். சுட சுட சாதத்தில் இந்த வாழைத்தண்டு பொரிச்ச குழம்பு போட்டு சாப்பிட்டவா ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்குங்க. வாழைத்தண்டு நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். வாழைத்தண்டில் நிறைய நார்ச்சத்து, நீர்ச்சத்து இருக்குது. நிறைய நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான நல்ல சத்துக்கள் இருக்குங்க. ஸோ உடலுக்கு நிறைய நன்மைகள் தர இந்த வாழைத்தண்டை நம்ம விதவிதமாக சமைக்கலாம். ஆல்ரெடி ஒரு சில ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வாழைத்தண்டு பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாழைத்தண்டு இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்குங்க. இது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து வேக வைக்கணுங்க. இங்கே ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஊறிட்டு இருக்குது. நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை நம்ம குக்கரில் சேர்த்துருவோங்க. குக்கரில் இப்படி வாழைத்தண்டும் அந்த கடலைப்பருப்பும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கும்போது குயிக்காக டக்குன்னு வெந்துடும். அந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வெந்துடும். நம்மளுக்கு டக்குன்னு வேலையாகும், ஈஸியாக இருக்குங்க. ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்தாச்சுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். அடுத்ததா இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். வாழைத்தண்டு கீரை எல்லாம் சமைக்கும் போது உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும், அதுவே சரியாக இருக்கும். இது கூட தக்காளி சேர்த்துருவோம். ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோங்க. நான் இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலாவும் சேர்த்து கொதிக்க விடுவோம். ஸோ இதுலேயே நல்லா வெந்துருங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சு விட்டு டைட்டாக அந்த மூடியை போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு 2 அல்லது 3 விசிலுக்கு வேக வச்சு எடுங்க. பர்ஃபெக்டாக அந்த வாழைத்தண்டும் கடலைப்பருப்பும் கரெக்டாக வெந்திருக்கும். அதாவது ரொம்ப குழஞ்சி போகாமல் பக்குவமாக வெந்திருக்குங்க. ஸோ 2-3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம இந்த பொரிச்ச குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலாவை வறுத்து அரைச்சிருவோம். இப்போ இங்கே கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்ததா ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இந்த பெருங்காயம்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூட ஒரு 7-8 வெந்தயம். வெந்தயம் இவ்வளோ சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மறுபடியும் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 காரமான வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்குவோம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து விட்டுருவோம். ஒரு நிமிஷம் எல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கமகமன்னு வாசனையோட மசாலா ரெடி. இங்கே குக்கரில் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வா, நல்லா பர்ஃபெக்டாக அந்த வாழைத்தண்டும் கடலைப்பருப்பும் வெந்திருக்கு. குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இலையில சைட் டிஷ்ஷாக பொரியல் கூட்டு வைக்கணும்னா கொஞ்சம் கெட்டியாக தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. சாதத்தோட கலந்து சாப்பிடணுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சாதத்தில் கலந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி செய்கிறேன். ஸோ நல்லா கொதிக்கணுங்க. இப்போ இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி செய்கிறோம். ஸோ புளிக்கரைசல் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி கொதிச்சிட்டு இருக்கிற குழம்புல சேர்த்துருவோம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம்.
குழம்பு நல்லா கொதிக்கணும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மீதி உப்பு சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. நல்ல ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கூட்டெல்லாம் தாளிக்கும் போது பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான வாழைத்தண்டு பொரிச்ச கூட்டு, பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்கே குழம்பு பக்குவத்தில் தான் செஞ்சுருக்கோம். நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும். இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்து இந்த குழம்பு செஞ்சோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நல்ல சுட சுட சாதம் பரிமாறி இந்த வாழைத்தண்டு கூட்டு நிறைய சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாவா செம்மையாக இருக்குங்க. ஹெல்த்தியாக சமைச்சோம், டேஸ்ட்டாக சாப்பிட்டோங்கிற திருப்தி இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் இது ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல ஒரு நார்ச்சத்து நிறைந்த அந்த வாழைத்தண்டோட ஒரு சைட் டிஷ் ரொம்ப நல்லது இல்லைங்க. 3 வேளையும் நம்ம உணவில் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம குவிக் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.